பாலைவனத்துல ராமுன்னு ஒரு இளம் யானை அவனோட கூட்டத்தோட வசித்து வந்தான். ஒரு சம்மர் சீசன்ல கடுமையான வறட்சி ஏற்பட்டுச்சு. எல்லா தண்ணியும் வறண்டு போச்சு. அங்க இருந்த எல்லா விலங்குகள் தாகமாகவும் கவலையாகவும் இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு வயதான யானை தன்னோட கூட்டத்துக்கிட்ட சொல்லிச்சு, நிலத்தடியில ஆழமாக தண்ணீர் இருக்கு, ஆனால் அதை அடைய பொறுமையும் முயற்சியும் தேவை அப்படின்னு சொல்லுச்சு. பெரிய யானைகள் தங்களோட வலுவான தும்பிக்கைகளால தோண்ட முயற்சி செஞ்சாங்க. ஆனால் சில முயற்சிகளுக்கு அப்புறம் அவங்க கைவிட்டாங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க புலம்பிட்டு இருந்தாங்க. ராமு சின்னவனாக இருந்தாலும் முயற்சி செய்ய முடிவு செஞ்சான். அவன் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதா தோண்டி அவனோட சிறிய கால்களையும் தும்பிக்கையையும் பயன்படுத்தி வறண்ட மண்ணை நகர்த்தினான். அவனை பார்த்து மற்ற விலங்குகள் சிரிச்சாங்க. நீ ரொம்ப சின்ன பையன் ராமு, நீ எப்பவும் தண்ணீரை அடைய மாட்ட. ஆனா ராமு கேட்கல. ஒவ்வொரு காலையிலையும் அவன் கொஞ்சம் அதிகமாக தோண்டினான். நாளுக்கு நாள் குழி ஆழமாயிட்டே போச்சு. நாட்கள் கடந்துச்சு. இன்னும் தண்ணீர் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. ஆனால் ராமு கைவிட மறுத்துட்டான். அவன் தொடர்ந்து தோண்டிக் கொண்டிருந்தான். அப்புறம் ஒரு சாயங்காலம் ஒரு சின்ன குட்டை கண்ணுக்கு தென்பட்டுச்சு. ராமு தொடர்ந்து தோண்டிக் கொண்டே இருந்தான். கடைசியில தரையிலிருந்து புதிய நீர் பிச்சுக்கிட்டு வந்துச்சு. முழு கூட்டமும் சந்தோஷத்தோட ஓடி வந்து தண்ணிய குடிச்சாங்க. ராமு, நீ எங்களை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ண தொடங்கிட்டாங்க. ராமு சிரிச்சிட்டே, நாளுக்கு நாள் செய்யற சின்ன சின்ன முயற்சியை சேர்த்து கடைசியா வர்றதுதான் வெற்றி என்று சொன்னான். அன்னையில இருந்து பொறுமையும் விடாமுயற்சியும் எப்பொழுதும் பெரிய வெகுமதிகளுக்கு வழிவகுக்கும் என்பதை யானை கூட்டம் கத்துக்கிட்டாங்க.